நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் கிழங்கு பிடுங்குறோம். கிழங்கு பிடிங்கிட்டு ஆள் வந்துருக்குறாங்க. தாத்தா வந்துக்கிட்டு பற்றி வச்சு கல்புரம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க காலையில் கும்பிட்டு கொடுக்கலான்னு. வேணா பூவெல்லாம் வேறு வெடிச்சு போச்சுங்க, எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. காயம் பின்ன என்ன பண்ணுற, எத்தனை நாள் ஆகுது? நான் தான் மாட்டுது. இல்லை மோட்டரில் தண்ணி பாய்ச்சில இந்த தடவை, அதனால் நாங்கள் பெரிய சேர கொட்டை தண்ணி பாயிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக போட்டுருப்போம், சின்ன சின்ன தான். குரல் எடுத்துருந்தியா எழுந்து போனோம் வைக்கிறதுக்கு? நிதி வைக்கிறதுல பொட்டு வைக்க வேணாம். சொன்னா விட்ருவாங்க. ஆலாமலை தம்பி பிடிங்கிட்டியா? அது என்னைக்கு பிடிக்கணும்? என்னமோ ஒன்றா நாம் நல்ல மாதிரியே இது பண்ணிட்டு போவோம். இது வைங்க, சோப்பு வைக்கலாம். நல்லா அறுத்து கொடுத்துதான் கூட்டவில் வாங்கி இப்படி புடு ஒன்றும் தப்பு இல்லை, அதுதான் முட்டை வரும். எங்கே கொடுத்து ரெண்டு பேர் தான் வந்து காலையில் நேரமாக தொடர்றீங்க. எங்கேயும் ஆளுங்களை என்ன காணோம்? 8 ஆள் வச்சுக்கிறேன், 10 ஆள் வச்சுக்கிறேன். இங்கேனா உங்கள் காட்டுக்குனாலும் கதறாங்கலாம், பேச்சுறாங்க யார் பேசினாங்க சொல்லி போகலாம். இல்லை இந்த ஆடி அங்கே பேசினாரா, தண்ணி போட்டுக்கிட்டே ராவடி பண்ணிட்டானுங்க அவனுங்க. அப்படியே போய் அன்னைக்கெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. ஆனால் படுதாங்க நிதி படுத்தாங்க நம்ம ஏனி நிதி கூட எடுத்துட்டோம். அப்படியே ஏனி தேவைப்படுமா தேவைப்படாதா? இழுத்து பாரு எப்படி இதுன்னு. அடையாளம் மட்டும் வைக்காத, பார்த்து எடுத்து போட்டுட்டு வா. நான் மருந்து அடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 3 டேங்க் நான் மருந்து அடிச்சுட்டு போய் டக்குன்னு எடுத்தால் சரியாக போச்சு. இதில் ஒரு கிழங்கு தத்தை எடுத்துதா ஏற்றிட்டு வேண்டா. காஞ்சி போச்சனம்மா, அக்குதா? நான் பொறுமையாக இல்லைண்ணா, இந்தாண்டா வந்துண்டா. தான் நிற்பாங்க. சொல்லிவிடு. காடு காஞ்சிச்சா? இல்லை கரெக்டாக இருக்கும். கிழங்கு ஓரளவுக்கு இருக்கணும். இருக்குதுல்ல?
சரிங்க, நான் அப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது. காலேஜ் போகிறான், அவன் போயிட்டு மத்தியானம் வந்து கண்டினியூ பண்ணுறானுங்கிறான். அவ்வளோதாங்க, வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு போய் காட்டுக்கு பார்ப்போம். காட்டுக்கு போய் கிழங்கு ஏற்றிக்கிட்டு மில்லுக்கு போகலாம். பொட்டியில் வேறு இது இருக்குது. அவ்வளோவா நீங்கள் ரெண்டு பழம் மிக்ஸ் ஆகி போச்சு. பழம் சரியான வெயிட்டுங்க. பாப்பா ஏன்னா பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவத்தை பிடிச்சி போட்டு போவோம் கட்டையில். தூக்க முடியலப்பா, செம்ம ஹைட் ஆகுது. பிடிப்பா, வாரம் போட்டு பார்ப்போம். அப்படியே எங்கள் ஆத்தா எங்க அப்பா நிறுத்தலாம், அப்படியே கீழே போடு. இது வெடிக்காது, இது சேவ மரம். இது ஆமாம் தானே? போதும், அப்படியே கீழே கீழே நான் போடும்போது சொல்கிறேன். விட்டு விட்டு போ. வெயில் என்ன போடுது. படுதா பிடித்து போதா, நண்டு படுதா வாங்கி வந்துருக்கேன். வாலாட்டி ரோட்ல அப்படியே வந்து பாரு எப்படிங்க. அப்பா இவ்வளோ வெயிட்டு அவர். கூட ஏனிலாம் எடுத்துக்கிட்டுங்க ப்ரோகர் வீட்டில். ப்ரோகர்லாம் இல்லை, நம்ம டேரெக்டாக தான் மில்லில் ஓட்டுறோம். இருந்தாலும் அவங்க வேறவங்களுக்கெல்லாம் போனால் ப்ரோக்கரு. சரிங்க, வண்டி எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போனால் அவங்க வரட்டு வந்துட்டு இருக்கான். காலேஜ்லேருந்து வந்துட்டுக்கானா, நம்ம அதுக்காட்டி போய் ஏனிலாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. வண்டியிலலாம் துவரம் பருப்பு போட்டு வச்சுருக்குறாங்க. பாட்டு போடுவோம் நம்ம. என்ன இது ஒயர் ஜாயின் பண்ணல, அப்படியே ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணி போட்டுருக்காங்க இப்போதைக்கு. அப்புறமேட்டு பேசிக்கலாம். சுவிட்ச் பாக்ஸில் வச்சிட்டேன், ஒயர் கனெக்ஷன் மட்டும் போகல.
காட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. அவனாக தான் வீடியோ எடுத்துகிட்டு வருவான். வண்டி ஓட்டத்தான் வீடியோ எடுக்கிறதான்னு அவனுக்கு வந்து கையெல்லாம் இது ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் யாருக்குன்னு கன்டினியூ பண்ணுறேன். காட்டுக்கு போய் கன்டினியூ பண்ணுறேன். சரிங்க, காட்டுக்கு போய் கன்டினியூ பண்ணுறேன். கையில் பிடிச்சிட்டு வரமுடில கோவையில். அவ்வளோ தார் ரோடு வந்தாச்சு. போய் ஏன்னு எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படியே. அதான் காலேஜ் விட்டு வந்தேன். அதான் ஏறி எடுக்க போயிட்டு கண்ணு என்ன எடுத்தாங்க லாக் எடுக்கணும். அவன் என்ன எடுத்தாலும் தெரியல இது வரைக்கும். இப்போ தாங்க ஏணி எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் இங்கே தாங்க என்ன கிழங்கே வெட்டி காட்டுங்குது. சாப்பிட வந்துருப்பாங்க மாட்டேங்குது. என்னது? டயரை மாற்றலான்னு போனோம். டயரை மாற்ற மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் டயர் மாற்ற போனோம். வந்துட்டு இன்னொரு நாள் மாற்றிக்கலான்ட்டாங்க. அவ்வளோதான். என்னவா சரிங்க, நம்ம போய் காட்டில் நிறுத்துவோம். எங்கே போகலாம்? நவுரா போகிறோம். காட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு கீழே தான் வாங்கிட்டு கீழே எடுத்துட்டாங்க. மேலே ரயில் பிடிச்சி கீழே 2 சரவு பிடிக்கிறாங்க. ஆயா தாத்தா தாத்தாங்களா குட்டி குட்டி எடு. அது எடுத்ததா?
வெட்டி முடிட்டுங்க, அப்புறமேட்டு ஏற்றிக்கலாம். ஊற்றி ஆஃப் பண்ணுவோம் நிழல்லையே. அவ்வளோதாங்க, கிழங்கு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னூண்டு ஓட்டையில் இறையுதானா? அது யார் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒவ்வொரு கிழங்கு வைக்கணும். நீங்கள் பல வச்சுருந்து அந்த பக்கம் வச்சுட்டு வரல. சரியாக போச்சு. இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சுருந்தோன்னா கிளம்ப விடுவாது. ஒரு போல்ட்டு கீழே இறக்கி வச்சிருந்தேன். நீ இந்த கேப்புக்கு பற்றியா ஒன்றும் மேலே ஒரு காணி அடிச்சு கீழே தொங்க விடுதுன்னு நினச்சியா அருமையாக தொங்க போன போட்டு மாரி. போன போட்டு வெங்காய சாக்கு பிடிச்சிட்டு வந்து போட்டேன். ஆமாம், அது மாதிரி வச்சிருக்கலாம் தான். நீங்கள் அப்படியே கொண்டாந்து கொட்டணுங்கிறீங்க. ஏன்னா கொட்டுனா இன்னும் என்ன அதனால வரிசை வச்சு ஒரு 10 வீடு வச்சு எடுத்து வச்சு பெருகிறெல்லாம் இல்லையா? இந்த வயலில் இல்லை, அந்த வயலில் தான். ஒவ்வொரு குண்டு குண்டு அப்படி சைடில் வச்சிடலாம். அப்படி ஆனால் ஏரியாவில் விட்டாங்க எடுக்குது. அடி எங்க அப்பா அண்ணா இந்த கிழங்கு கேட்குறானுங்கண்ணா போன டைமு. 4 கிழக்கு தின்னாதான் என்ன போயிடும். அவங்க தான் பொழைச்சிட்டுப்பா. எடுத்துக்காவா ஏரியாவுக்கு பண்ணீங்களா? சரி போயிட்டு வாங்க. ஏன் முன்னால் போகிறாக்கா வாய் பேசுனா என்ன வாயில் வாப்பூத்து வந்து தொடர்ந்து போயிட்டாமா? இப்படி தாங்க எல்லாம் சந்தையில் விழுவோம். சின்ன சந்தை இருந்தாலும் கிழங்கு பொடி கிழங்கு பெருங்கிழங்கு தான் விழுவாது, சிறுங்கிழங்கு தான் விழுவோம். எங்கள் அப்பா வந்தாரா? எங்கள் அப்பா போயிட்டாங்கண்ணா. எங்கள் மோத்தில் முடிக்கணுமா? இல்லை, பருத்தி கொட்டை வாங்க போகிறதுக்கு போய்க்கிறாங்க. வந்து ஆடு மாடு பிடிச்சி கட்டணுமா? வீடியோ வருதா? இல்லை நாளைக்கு நீ யூடியூப்லாம் தெரியணும்ல. போய் உங்கள் வீட்டில் பாரு. ஒசர கிழங்கு அங்கே முடிஞ்சு பார்த்துட்டோம். அடிக்கடி ஏன் அவசர கிழங்கு பிடுங்கணியா நீ? அண்ணா எங்கண்ணா பிடுங்கண்ணா மாறிண்ணா? ஏன் அவசர கிழங்கு எங்கே பிடுங்கண்ணா? பின்னால் விட்டு காட்டலாம். அட இந்த கீழையா? இந்த வெள்ளத்தாயில் இருந்தல கோயிலுக்கு தான். நாளைக்கு வேறு லாரியில் போகிற தருமபுரி. நான் கிளம்பிடுங்க. நாளைக்கு இன்னொரு கடுக்குதுன்னா கீழே பிடிக்கிட்டு தான் போகணும். தண்ணி கட்ட சொல்லலாம், சாயந்தரம் கட்ட சொல்கிறேன்.
சொட்டு நீர் தானே வண்டி நவுத்தலாமா இல்லை அப்படியே இருக்குமா பின்னாடி கொண்டு வரும் நான் நவுத்துறேன் கிழங்கு சைடில் தூரம் போட்டியா சைடில் கிளம்பி சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் இப்படி நாட்டினா அதெல்லாம் தெரியும் போ இந்த ரேட்டு எங்கள் தம்பி என்ன விளையாடு கூப்பிட்டு போயிட்டாங்க மாறி பண்ண வேறு லொல்லு வைக்கிது வேலை வைக்கிது நிறைய வேலை வைக்கிது எனக்கு காலாது போயிடுவான்னு சொல்லி போடு என்னது இந்த நேரம் இருப்பார் சிரிப்பு நேரம் காலாது போயிடுவார் 2 நேரம் தலை கட்டி பிடிக்கிறோம் இப்படி போடியே எடிட் பண்ணி போடுவியா வண்டி முன்னாடி நவுத்தி விட சொன்னாங்க நவுத்தி விட்டுக்கிறேன் நான் போதுமா போதுமாண்ணா லைட்டாக நல்லா இழுத்து விடு இந்த பக்கம் வச்சா அந்த இதில் உட்காரும் தூக்கிட்டு நீ இந்த பக்கம் இடிச்சிக்க இந்த பக்கம் இடிச்சு தள்ளலாம் இந்த பக்கம் இழுத்து விடு ஓகே இது தெரியுதியா ஆனால் தெரிய மாட்டேன் நீ மட்டும் தான் தெரியுவ பேக் கேமரா கொடுத்தா ப்ரோகருக்கு தண்ணி வேணுமாங்க போய் தண்ணி கொண்டாந்து கொடுப்போம் ஆளுங்கெல்லாம் கழிச்சு போயிட்டாங்களாம் ஏன்னா கழிச்சு போயிட்டு தானே ஆ நம்ம காட்டு தண்ணியெல்லாம் இந்த தண்ணி கொஞ்சம் உப்பு மாரிலாம் உப்பு தண்ணின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல தண்ணி மேட்டுக்காடு தண்ணி அந்த காட்டில் ஆனால் உப்பு தண்ணி தம்மில் தான் போய் நல்ல தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் நானும் எட்டு பேர் இருக்கிறாங்க இந்த டைம் 4-5 பேர் தான் இன்றைக்கி வந்துக்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியல அது விசேஷமாமா அதனால் 5 பேர் தான் வந்துக்கிறாங்க கேமரா வேறு பிடிச்சி தண்ணியும் ஓட்ட முடியலைங்க கம்மியாக கொண்டு போவோம் நம்மளுக்கும் தாகமாக தாங்க கொஞ்சம் குடிச்சுக்குவோம் அண்ணா இந்தாண்ணா தண்ணி நான் பாட்டா பண்ண காப்பி ரைட் வந்துடும் தண்ணி வேணாமா ஆமாம்
ஏண்ணா சிரிக்கிறேன்? கிழங்கு மொட்டை கிழங்கா இருந்தால் உழுவாதுண்ணா. சைஸாக போச்சு அப்படி தானே? அது அதெல்லாம் உழுவாது. பொண்ணு கொடுத்தீங்க அப்புறம் சாதாரணமானாலா மண்டி கிளச்சி விட்டு மண்ணை கழுவி விட்டு நான் தான் சொல்கிறேன்ல மண்ணோட அள்ளி போடுங்க அப்படின்னு. மம்முட்டி ஒன்று வாங்கிக்கோங்க, அள்ளி அள்ளி போட்டுட்டே இருங்க. டன்னுக்கு 50 கிலோ போகுதாப்பா? ஆமாம், டன்னுக்கு 50 கிலோ கழிக்கிறாங்கல்ல. நம்ம கிழங்குல எங்கன்னா மண்ணுக்குதா? கிழங்குல மண்ணுக்குதா? அதனால் நம்ம மண்ணை போட்டு விட்டு அதை 50 கிலோ கழிச்சிட்டு போகிறது. அதானே கிழங்கு அள்ளி அள்ளி போகுது. நீ கூறு கட்டுவில்ல. எடப்பாடியில் கிழங்கு அப்படி தான் இல்லைணும். பொறுக்க முடியல. கிழங்கு மம்டியில் அழுனீங்களா? மண்ணில் வராது. 50 கிலோ போகுது. திரும்ப அள்ளி போட முடியல. அங்கெல்லாம் வந்தால் வீடியோ எடுத்துருக்கலாம். சூப்பராக ஆலாம்பு தம்பிக்கு. சூப்பராக இருக்கு. அந்த வண்டியில் மேலே ஏற்றி தூக்கிட்டு நிதியாக இருக்கும்போது மலை சைடு வேறையா அப்படியே இயற்கையெல்லாம் இல்லை. சூப்பராக இருக்கும். வண்டி நல்லா பார்ப்பானுங்க வியூவர்ஸ். வெயிலில் வதங்கி போன மாதிரி இருக்குது. பூவை இதுக்கு மேலே வந்தால் தான் பொறிக்க முடியும். மல்மல்னு அள்ளிட்டு வானா, இருட்டு காட்டியும் கொண்டு போய் கொட்டிட்டுனாச்சும் வரேன். போயிட்டு வந்தனாச்சும் ராத்திரினாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுப்போம். நான் அட்டி வைக்கிற மாதிரி வந்துடுமா இன்னைக்கா? ஆனால் அப்படியே போய் அப்படி இல்லை, அப்படியே போயிட்டு இப்படி வந்து இப்படி கிராஸ் அடித்து அப்படியே ஏற்றிக்க வேண்டியதான். இல்லை சென்டராக விட்டு ரிப்பேஸ் விட்டுட்டா ரெண்டா பக்கம் அப்படியே அள்ளி விட்டுக்கிறியா? அப்படி போய் இப்படி வண்டி வாட்டமே எப்படி இருந்தாலும் திருப்பி தானே ஆகணும். எப்படி அவத்திலே திருப்பியா? இப்படி வந்து தானே போவ. அந்த இடத்துல கொஞ்சம் நொடி மண் போட்டு தான் இறக்கணும். நம்ம என்னது எதில் இதுலையா? இதில் இங்கே நீ யாரும் என்னவா அந்த காட்டிலேருந்து அப்படியே வண்டி ரூபாய்ச்சி விட்டு அடிக்கலாமாங்கிறாங்க. இதை முன்னாடி கேட்ட கொட்டிக்கிறியா? ரொம்ப இறக்கமாக இதை போட்டி இப்போ திட்டி எவ்வளோ வச்சுருக்கு தெரியல. வண்டி ஓர விட்டு மேலே கொட்டணும். சைடில் வேணாம் விட. நீங்கள் இந்த சிறுவாட்டு வெள்ளம் வேணாம். நான் தண்ணி எடுத்துட்டு வேணாம் ஒரு ஆள்.
இன்னும் எவ்வளோ தண்ணி பண்ணுறா இந்த அவ்வளோ தானே எடுத்துட்டுண்ணா. கீழே 2 சர்வே ஏற்றியாச்சு. இதுலேயும் மேலே ஏற்றிட்டாங்க கொஞ்சம். அப்புறம் அட்டி போட்டுட்டு இருக்காங்க மேலே 2 பேர். எல்லா நட்டுக்கும் லூஸாக தான் இருக்கும். அது மரம் காஞ்சி போயிருக்குமில்ல, அதனால் பச்சை மரமாக எடுத்து போட்டோம். லூஸ் ஆகட்டும். ஐயா என்ன பண்ணுற? டேய் படுதடா பண்ணீங்க. வண்டி நவுத்துடா. நவுத்ததானா? அள்ளிட்டு வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. அப்படியே அள்ளிட்டு கிழங்கு நிதாங்கிறது பிடிங்க. பேக் சைடு டே கவுர் தெரியலண்ணா போய் சம்பத்துக்கு ஒரு நாச்சு எடுத்து வருதா? என்னத்துக்கு நம்மளுது உயரமாகுதுடா, பழவாக இருக்குது. கவுரு இப்படியா இருந்தால் இழுத்து போகிறது நல்லாயிருக்கும். இது பழவு கவுரு, ஞாபகம் வச்சுக்க. பழவு அதிகமாகுது இல்லை? ஏன்னா இல்லை ஒன்று பண்ண தான் இந்த வாகத்து 2 எடுத்து போட்டால் போதும். கிழங்கு நல்லா அடுக்கு எதுக்கு
கொஞ்சம் பின்னாடி கொடுத்தானா முன்னாடி விடுறதுனா கொஞ்சம் பொறுமையாக விடுறேன். கேளுங்க அடுத்த நேரத்தில் ஓட்டி அவன் ஒன்றும் பண்ணல. அவ்வளோதாங்க, பக்கமாக ஏற்றியாச்சு. பால் ஏற்றி இன்னும் ஒரு 2 குட்டாமல் 3 குட்டாமல் நமக்கு. எங்கள் ஊரில் ஏரோஃப்ளைன் கீழே போகுதுங்க. குட்டி ஏரோஃப்ளைனு ட்ரைனிங் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? அதா அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 3 குட்டம். என்ன அது? இது கழட்டி என்ன பண்ணுறேன்னு மாட்டா அப்படியே இருந்து போகுது. கழட்டி வீட்டில் வைக்கிறப்பாயா அதே துருப்பிடிக்காது ஒரு பெயிண்டிங்கு வாங்கி எடுத்துக்கணும். அடிவோட்டை எப்போ அடிக்கிறது? அடியோட்டை இப்போ நீ கிளம்பி வந்து இப்போ கொடுத்தீங்கன்னா அப்படியே அடிச்சுக்கலாம். நானாக வாங்கிட்டு வரேன், நீ தானே வாங்கிட்டு வரேன். இது வர இது வாங்கி அடிச்சுக்கோ. ஏன் வேணாண்டுச்சு போய் வாங்கி போட்டு சொல்ல போட்டதில்ல. ஏடா மண் அன்னைக்கு மண்ணுக்கு சப்புளிஞ்சிச்சு, இன்னைக்கு சப்புளிங்க டயரு காற்று அடிச்சுட்டோம். நல்லா காற்று கம்மி இருந்துச்சு. சளி வேறு பிடிச்சிக்கிச்சிங்க ஓவரா, எதுவும் பேசவே முடியல. ஒரு கூட்டம் தானே இருக்குது. ஒரு கூட்டம் தான் இருக்குது. பொட்டி டயர் பாருங்கள் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குதுண்ணே. ஃப்ளாப் வச்சுருக்குது. இங்கே பாரு, லோடு ஏற்றிக்கிட்டு அது இதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டு கோவம் வந்துடும், டென்ஷன் ஆகி. இங்கே பாருங்க, இவருக்கு கோவம் வருதான். சம்பளம் தம்பி அப்படி ரோடு ஏற்றுறேன்னு அப்படி சொல்லிட்டு கூடாது. தாத்தா எடுத்துகிட்டு வராங்களாம். பழுதா போட்டுக்கிறாங்க. படுதா பத்தாது. இந்த பக்கம் எழுதிக்கலாம் கொஞ்சம், இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம். பக்கம் போட்டு இழுத்து முடிச்சு கட்டுங்க. இது பிடிச்சி அங்கே கட்டில் முடிச்சு அது 2 முடிச்சு. சைடில் ஒரு ஆங்கிலம் வச்சு மேலே வர மாதிரி இருக்கு. டைட் ஆகும். இந்த கவர் எடுத்துட்டு வந்த நம்மள்துங்க இதெல்லாம் இழுக்க முடியாது.
நீ எடுத்து வர கவுரை. போட அப்பா போடுங்க போதும் உன் பாட்டில் இருடா கண்ணா. அப்புறம் நான் டென்ஷன் ஆகி போயிடுவேன். நான் கேட்டால் இங்கே எல்லாம் சைடில் கிழங்கு ஆள் போட்டு அதனால நீட் பண்ணி வைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. என்னோட நீர் கேட்காதீங்களா? நீங்கள் வாங்க பாட்டில் வேலை செய்யுறா. ஏன்டா அக்கப்பாறு பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை. ஊட்டி கிளம்பிடுவேன். எது பண்ணாங்க அவரே கவர் அவங்களும் கவர் போட்டுருவாங்க. கவத்தை மட்டும் எடுத்து போய் ஆமாம் அப்பா வந்து அதை முடிச்சு போட்டுருவாங்க. பிடிக்க மாட்டேன். இப்போ போது அவக்கமாக இருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல டேமேஜ் நீயே ஆளுங்க பண்ணிட்டுனா நினைக்கிறது. அது சாதாரண ஆளுன்றான். நீ எங்களோட மெத்தடை விட்டுறா. நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறா? நீங்களே பண்ணுங்க ராஜா. நல்லா வேணாங்க. ஓகே. எதாக எடுத்தாலும் அகடான மட்டும் கேட்கணும். நாடு வழிகள்னா நீட்டாக மாடிக்க முடிக்கணும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கிளம்பிடுவாங்க. யாருக்குன்னு போன் பண்ணி யாருன்னு கூப்பிட்டு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. அவ்வளோ எதுக்குன்னா அந்த படகை அந்த அல்லையை கிளம்பி விடுவாங்க தான் சேஃப்டியாக வைக்கிறது. நீ எந்த கவருன்னு இந்த நான் நம்மளுதுன்னு நினச்சேன். இந்த கவரு கொண்டாந்து விட்டுக்கிறது எப்படி தாங்கும்? இந்த கவர் தானே நல்லா தாங்கும். இத்து போன கவரு இத்து போச்சு. தாத்தா தடத்தை விட்டு விடு. ஓடு ஓடிப்பாரு. ஏ டக்குன்னு வைடா. மேலே ஈர துணி போட்டு காலையில் 2 மணி நேரம் எவ்வளோ வந்து எடுத்து சொல்லி இல்லைன்னா போட்டு போக முடியாது. நான் வந்துடுவேன். வந்து எடுத்துட்டு வந்து எதானா டைம் கொடுங்க. 6 செகண்டுக்கு எழுதி சொல்லுங்க. காய்ச்சி வேணும் மரம் உனக்கு? காய்ச்சியா வேணும்? காய்ச்சி வேணும் புரியுதியா? அப்படியே கட்டலாம். கிலோ கட்டு போகிறேன். மேலே வேறு வச்சுக்கிட்டாங்க. அவர் உலகத்திலே ஏன் வண்டி போயிடுறா கார்த்தி? தம்பிச்சா இது இது எங்கே பாரு. வேப்பந்தலைக்கு போய்க்கிறேன். வேப்பந்தலை ஃபஸ்ட்டுண்ணே. பையன் தான் யாரு? சுந்தரராஜ் டேங்க் விட்டு பையன் வண்டி நிறுத்திட்டான். அவன் நிறுத்திட்டு பார்த்தா நைட்டு மணி 11 மணி. அப்புறம் அதுக்கு மேலே எல்லாம் அள்ளி கொட்டி இப்போ ஆட்டோமில் அந்த வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. ஆட்டோமில் போனுச்சு கேபி.
நான் காய் அறுத்து பண்ணுமா குடல் தான் குடல் எடுத்தா சூப்புமா சூப்புனா நம்ம எங்கே வச்சுருக்கீங்களா சூப்புண்ணா இந்த ஓட்டல் இது வேணாம் இவர் கேட்டாரு கொண்டா சொல்லிட்டு தூக்கிறியா அவன் தான் திரும்பிட்டுக்கிறான் மெண்டலாட்டு தூக்கி வச்சுருக்கிறான் பைக்கியாரான் ஒரு காய் ஒன்று முன்னால் வச்சு விட எங்கே இருக்குதா இருக்கிற மாதிரி வச்சு விட்டியா வச்சாச்சு அடியில் வச்சாச்சு வச்சுட்டாங்க வா தலைக்கு பஞ்சமா இந்த பிரியாணி எடுத்தது வித்தி அது வாங்கி பழத்துல இந்த பழத்துலயே வை எடுக்கலாம் பறிச்சு வச்சுட்டு வாங்க கட்டிடும் அஞ்சு டன் வரும்னு நினைக்கிறேன். இப்படி தான் மெதுவாக ஓட்டணும். சரி வரங்கட்டு. கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்.
சவுண்டை குறா. அதான் இந்த இடத்துல ஓரம் கட்டிவிட்டு நம்ம வீடு அங்கே இருக்குது, வீட்டுக்கு போய் ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து வரணும். ஜெராக்ஸ்லாம், ஆதார் கார்டு, பேங்க் ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் தள்ளி வா. அப்படியே நேராக விடு. மேலே ஏறாதுடா, இவ்வளோ மேடு எப்போ ஆகிடும், லோடு அதிகமாகுது. அப்படியே ஒரு பக்கமாக நிறுத்துறா, போனோன்னு அர்த்தம். அப்படியே விடு. இன்னும் கொஞ்சம் விடு. எல்லாம் அப்படியே நிறுத்துறா, அப்படியே நிறுத்துறா. கேனு கொடு, கேனு கொடுறா. ஆதார் கார்டு வேணுமே. போயிட்டு இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டா ஒரே சைடில். வீட்டுக்கு போயிட்டு வருவோம். வரல போ. அதான் வீட்டில் தான் கிடந்துச்சு. போயிட்டு மில்லுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். மில்லு பக்கமாக இருந்தாச்சு. மில்லு விட்டு தான் செஞ்சு. எத்தனை வண்டிக்குன்னு தெரியலடா டே. எத்தனை வண்டிக்குன்னே தெரில. இன்னும் நிறைய வண்டி தான் வேறு லாரியா மேலேன்னு தெரியுது. நிறைய வண்டி இருந்தால் விடிச்சே போயிடும். மில்லுக்கு வந்தாச்சு. எவ்வளோ லாரி லேட்டர் அடிச்சாங்களா? சொல்லிட்டு வரேன். இங்கே நிறுத்தி தான் கொண்டு போட்டோம். ரெண்டு தானா?
போகலாம் போகலாம். என்ன சொல்லணும்? நீ போய்ட்டு வா. சொல்லிட்டு நான் பிரேக் அழிச்சு பிடிக்க போகிறேன். ஆப்பண்டே கீர் போட்டு விட்டு போ. நவுத்து காலடு போடுங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். நம்பர் சொல்லிட்டு வரட்டுங்க. கண்டினியூ பண்ணுறேன். என்ன அது உள்ள வர சொல்லிட்டாங்களா? டயர்ட் இல்லையாம்மா? காய்க்கிறாங்க. மில்லு ஒரு 5000 ஏக்கர் மாடா? மில்லு ஒரு 10 ஏக்கர் மேலே தானே? 10 ஏக்கர் மேலே மில்லு மட்டுமே ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. இந்த அளவுக்கு பெருசாக கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே கூட சொன்னாங்க நல்லா ஒரு 20 ஏக்கருக்கு பக்கம் வந்தான். 20க்கு மேலே வரும். வாரோடு பின்னாடி வண்டி. ஆளுதான் பார்த்தோம். அதாங்க கியூவில் நிற்கணும். வே பிரிட்ஜில் இடம் போட்டு அப்படியே கொண்டு போய் கொட்ட வேண்டியது. டேய் இங்கே தான் கொட்டுவாங்க மாட்டேங்குது. வெளியா? கடை போட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். அதுதாங்க வண்டி வே பிரிட்ஜில் இடம் போடணும். இது கொடுங்கடா. வந்தாச்சு. இந்த போய் சொல்லிட்டோம். நம்பர் சொல்லிட்டு
எடை போட்டியா அது நம்பர்லேயே காட்டலடா நம்பர் காட்டல காட்டலையா உள்ள லாரி மட்டும்தான் நானும் சந்திரபாலம் மேலே எவ்வளோ வருது வாங்கி கொட்டி முடிக்கிட்டோம் பைத்தியம் இப்படி கட்டி வச்சுக்கிறாங்க அப்படியே ஒரு அடே இதுக்கு நேரம் வருதுங்களா அதில் விடலாமா அப்படி நேரா வா கொஞ்சம் லைட்டாக தள்ளி வா போப்போ ஆ கொஞ்சம் ரைட்டு அப்படி நேரா வா அப்படி நேர் பண்ணிக்க போ போதும் சரி வா போதும் கழட்டி விடாடே கழட்டி வர தெரியுமா டிஎன் 28 எஸ் 65 02 ஆமாண்ணா லாரி தான் ஃபுல்லாக மாட்டேங்குது லாரி எந்த ஊர் இந்த ஏரோடி அப்படியே அடியில் போட்டு வைக்கிறேன் போட்டு வச்சு பாயிண்ட் பிடிக்க போயிட்டேன் வீடியோ பிடிக்க இந்தாடா தூக்கி வண்டியில் வச்சு விட்ரு வண்டி போட்டு தான் போகலாம் பாயிண்ட் போட போயாச்சு இங்கே தான் கொட்டுவாங்க எப்பயுமே இங்கே லாரி கொட்டுறதுனால எடுக்கல போனோம் பைத்தியக்காரன் ஃபஸ்ட்டு வேவருக்கு இடம் போட போயிட்டான் பாயிண்ட் இடம் போட்டு தான் பாயிண்ட் போட்டு தான் இடம் போடணும் ஒரு வண்டி இப்போ ஞாபகத்தில் போயிடும் சரிங்க பாயிண்ட் போட்டு வீடியோ எடுக்கக்கூடாது
போய் 10 கிலோ கறிக்கு வச்சு தண்ணியில் எடுத்து ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு மேலே பாயிண்ட் போடுவாங்க. ஹலோ, போய் சேர்ந்தாச்சு. இது பாயிண்ட் போட்டுக்கிறேன், பாயிண்ட் போட்டு கூப்பிட்றேன். வந்துடும். சரிக்கா, சரி நான் கூப்பிட்றேன், பாயிண்ட் போட்டுக்கிறேன். ஒரு நின்றுக்கிறேங்க பிரிட்ஜில் வெறும் வண்டி இட போடுறதுக்கு. என்ன பண்ணுறேன்? முடிச்சாச்சு, முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா வண்டியை கிழங்கெல்லாம் லோடோடு சேர்த்து மொத்தம் 8370 கிலோ. அதில் வந்து வண்டியோட வந்து 3790 கிலோ மைனஸ் பண்ணி கிழங்களோடு மட்டும் 4580 கிலோ. அதில் வந்து மண் கழிச்சு மண் வந்து 229 கழிச்சிட்டாங்க. அது டன்னு 6000 கூட போலையா? கிழங்கு பார்த்தீங்கன்னா 4351. அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.